சேலஞ்சு நம்பர் 3. எல்லாம் அந்த டயரை யார் கழுத்தில் போட்டுக்கிட்டு ஃபீடாக வர்றாங்களோ அவங்க தான் வினர். இதில் வந்து டைமர் கூட இருக்குது. இதை நாங்கள் 0க்கு ஆன் பண்ணிட்டு இப்போ டைமர் பண்ண போகிறோம். வாங்க மைக்கிள் தான், வாங்க பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மைக்கிள் ஓட போகிறான். கெட்டிக்கிட்டு ஓட்டாளி மாதிரி ஓட வேண்டியதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஓடிட்டான், ஓடுறான். மைக்கிள் தோத்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிச்சிருவான். ஓட்டாளி எப்படி நான் இல்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓடுறான். இவன் மாடு ஓட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாடு ஓடவே மணங்கி திருப்பி வருது. சிங்கம் நான் வாட்ச் வச்சுட்டு வர்றோம். வேறு இப்படி வர்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்க்க போகிறது நம்மளே யாரு ஜோஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டைமர் அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம ஜெஸ்வின் தான் போவாருன்னு நினைக்கிறேன். ஜெஸ்வின் தான் ஜெயிப்பார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு டைமரு. ஜெஸ்வின் தான் மைக்கிள் ஓட்டாளி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டே இருக்காங்க. ஜெஸ்வினும் திருப்பி வரான். யார் ஜெயிப்பா? உங்கள் கம்மி செகண்ட்ஸா? யார் கம்மி? ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக யார் போகிறா? ஜோஸ்வின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜெஸ்வின் எத்தனை செகண்ட்ஸ்னா 29 செகண்ட்ஸில் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஜோஸ்வின் தான். நான் தான் ஓட்டாளி. நாங்களாம் யார் ஓட்டாளியாக தானே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் ஓடிக்கிட்டே இருக்கோம். எப்படி நாங்களாம் தான் கடைசி வருவோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் இதோட கடைசி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியம் வரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கூட நாங்கள் ஓட்டாளி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கார். ஆனால் மாடு தான் கொஞ்சம் வெத்து. சேலஞ்சோட வின்னர் ஜெஸ்வின் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் தான் 29. மீதி எல்லோரும் 30க்கு மேலே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.